எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சார் எங்களுக்கு தான் 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக வந்து உட்கார்ந்திருக்கிறதே, இனி அது 8ஆம் வீட்டுக்கு போக போகிறதே, அது அஷ்டம சனியாச்சே, இப்போ கஷ்டம் கஷ்டம், இனி மேலும் மேலும் கஷ்டம், இதைத்தானே சார் சொல்ல போறீங்க, இதை நாங்க உட்கார்ந்து கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் அது அவ்வாறு இல்லை. சிம்ம ராசிக்கு இது 7ஆம் இடத்தில் சனி அப்படிங்கிறது இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது ஜென்ம சனி. அப்போ சிம்மராசி நபர் இவரை மட்டும்தான் சாட்டான் பாதிச்சுச்சா அப்படின்னா இவருடைய லைஃப் பார்ட்னரையும் பாதித்தது. சார் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொன்னா 7ஆம் இடம்ங்கிறது வியாபார கூட்டாளிகளையும் குறிகாட்டுகிறது. 7ஆம் இடத்தில் இருந்த சாட்டன் ராசியை பார்த்தார். பார்க்கட்டுமே அப்படின்னா உங்க ராசியாதிபதி சூரியனுக்கு சாட்டன் அப்படிங்கிறவர் டெட் அகெயின்ஸ்ட் அப்படின்னா சார் ஜென்ம பகை, சத்ரு, எதிரி. அப்போ நிறைய தோல்விகள், அவமானம், வம்பு, வழக்கு, வெளியில போய் சொல்ல முடியாத பிரச்சனை, அதாவது நிறைய இடத்தில் தேவையில்லாமல் இவர்கள் அவமானப்பட்டார்கள். இந்த அவமானத்தால் என்னாச்சு, ராசியில இது காலகட்டங்கள்ல கேது வேற உட்கார்ந்திருக்கா, சுத்தமாக சுருங்கி போய் விட்டார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் நாங்கள் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறோம், அதன் பிரகாரம் சனி பெயர்ச்சி இனிமேல் தானே நடக்க போகிறது, அதன் பலன்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டதற்கேற்ப மார்ச் மாதம் 6ஆம் தேதி, அதாவது மாசி 22 தமிழ் தேதி, விஸ்வாவசு வருடம், இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சாட்டன் என்கிற சனீஸ்வரர் இனி மீன ராசியில் பயணிக்க இருக்கிறார். முறையே குருவின் நட்சத்திரம், பிறகு சனியின் நட்சத்திரம், பிறகு புதனின் நட்சத்திரத்துக்கு போக போகிறார். அதாவது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி, பாரபட்சமின்றி தண்டனையை வழங்குபவர். அதாவது சனி பகவான் தண்டனையை மட்டும்தான் வழங்குவாரா அப்படின்னா பரிசுகளையும் கர்மாவிற்கேற்றார் போல் அந்த கர்மாவில் நற்கர்மா என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பரிசுகளையும் கொடுப்பார். சனி பகவான் ஒருத்தரை தண்டிக்கிறார் அப்படின்னா அவரை நல்வழிப்படுத்துவதற்கு, அவரை திருத்துவதற்கு என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போ இந்த மீனராசி மண்டலத்தில் சனியின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இதோட ஒரு சைக்கிள் முடிகிறது. இதன் பிறகு அவர் மேஷராசியில் புதிதாக நீசமாகி தனது பயணத்தை தொடங்க போகிறார். அப்போ மீனராசியில் கணக்கை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் சனி பகவான். இதுல என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா, இப்போ ராகுவின் பிடியிலிருந்து சனி பகவான் வெளியே வருகிறார். மேலும் குரு என்ற கிரகம் கடகராசிக்கு வந்த பிறகு இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை, உச்ச குருவின் பார்வையும் கிடைக்க இருக்கிறது. இப்போ நிறைய பேருக்கு நல்ல பலன்களும், சில நபர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக ஒரு கிளியர் கட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்ய வேண்டும், இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். சிம்ம ராசிக்கு பலன் சொல்வதற்கு ரொம்ப நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். எல்லா சிம்ம ராசிக்காரர்களும் சார் எங்களுக்கு தான் 7ஆம் இடத்தில் கண்ட சனியாக வந்து உட்கார்ந்திருக்கிறதே, இனி அது 8ஆம் வீட்டுக்கு போக போகிறதே, அது அஷ்டம சனியாச்சே, இப்போ கஷ்டம் கஷ்டம், இனி மேலும் மேலும் கஷ்டம், இதைத்தானே சார் சொல்ல போறீங்க, இதை நாங்க உட்கார்ந்து கேட்கணுமா அப்படின்னு நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் அது அவ்வாறு இல்லை. இதுல நிறைய சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிளஸ் அப்படிங்கிறதும் இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்ம ராசிக்கு இது 7ஆம் இடத்தில் சனி அப்படிங்கிறது இவங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு அது ஜென்ம சனி. அப்போ சிம்மராசி நபர் இவரை மட்டும்தான் சாட்டான் பாதிச்சுச்சா அப்படின்னா இவருடைய லைஃப் பார்ட்னரையும் பாதித்தது. சார் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை சார் அப்படின்னு சொன்னா 7ஆம் இடம்ங்கிறது வியாபார கூட்டாளிகளையும் குறிகாட்டுகிறது. இப்போ என்ன நடந்தது அப்படின்னா 7ஆம் இடத்தில் இருந்த சாட்டன் ராசியை பார்த்தார். பார்க்கட்டுமே அப்படின்னா உங்க ராசியாதிபதி சூரியனுக்கு சாட்டன் அப்படிங்கிறவர் டெட் அகெயின்ஸ்ட் அப்படின்னா சார் ஜென்ம பகை, சத்ரு, எதிரி. அப்போ நிறைய தோல்விகள், அவமானம், வம்பு, வழக்கு, வெளியில போய் சொல்ல முடியாத பிரச்சனை,
அதாவது நிறைய இடத்தில் தேவையில்லாமல் இவர்கள் அவமானப்பட்டார்கள். இந்த அவமானத்தால் என்னாச்சு, ராசியில இது காலகட்டங்கள்ல கேது வேற உட்கார்ந்திருக்கா, சுத்தமாக சுருங்கி போய் விட்டார்கள். அப்போ என்ன நடந்தது அப்படின்னா, சாட்டன் ராகுவுடன் சேர்ந்திருந்தார். அப்போ இவர்கள் குறிப்பா திருமணத்துக்காக பார்த்தது, காத்திருந்தது, அதுல இருந்து ஒரு அபிவிருத்தி வரும் அப்படின்னு நினைச்சது எல்லாமே இவர்களுக்கு ஏமாற்றமாக போய்விட்டது. இந்த ராகு என்ன பண்ணாரு அப்படின்னா, இவர்களை தூண்டி விட்டார். இப்போ நிறைய விஷயத்துல குறிப்பா இவர்கள் போய் இன்வெஸ்ட்மெண்ட் செய்தது, இவர் ஒரு பார்ட்னர், இவர் நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்ணுவார் அப்படின்னு நினைத்து அவரை உள்ளே கூட்டி கொண்டு வந்த பிறகு பார்த்தா அவர் நம்மளை விட அதல பாதாளத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது பிறகுதான் தெரிய வந்தது. இந்த லிவிங் டுகெதர் அப்படின்னு வேக வேகமா போய் மாட்டிக்கொள்வது, பிறகு அதில் மாட்டிக்கொண்டோமே வெளியிலே வராமல் தவிப்பது, பிறகு அது வெளியிலே வந்த பிறகு என்ன இவங்க போய் இப்படி மாட்டிக்கிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு நிறைய பிரச்சனைகள். இதை நிறைய பேர் என்ன பண்ணிக்கிட்டாங்கன்னா, இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துக்கொண்டு ஒரு மாதிரி இவர்களை மிஸ்யூஸ் செய்தார்கள். இதெல்லாம் நிறைய வெளியில சொல்லிக் கொள்ள முடியாத விஷயங்கள் அப்படின்னு தான் இந்த இடத்தில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல 8ஆம் இடத்தில் சனி பகவான் வந்தாலும், அஷ்டம சனிங்கிறது பொதுவாக அஷ்டம சனி, அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு எடுத்துக்கொள்ளாமல் இந்த ராகு கேது அச்சுக்குள் மார்ச் மாத கடைசிக்குள் சனி பகவான் அடங்கி விடுவார். அப்போ ராகு கேதுக்குள் இருக்கோ எல்லா கிரகங்களுமே வேலை செய்ய முடியாது. ஏன்னா இந்த ராகு கேதுகள் தான் பிரதானமாக வேலை செய்யும். இங்கே 7ஆம் இடத்தில் ராகு இருந்தாலும் அவர் குருவின் பார்வையில் இருக்கிறார். பிறகு ஜூன் மாதத்தில் குரு பயிற்சி நடக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஒரு வருடத்துக்கு இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ இந்த 2.5 வருஷத்துல பார்த்தோம் அப்படின்னா அதுல பாதி மாதத்துக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 15 மாதத்துக்கு இந்த சாட்டன்கிறவர் லிக்விடேட் ஆகி விடுவார், டீஆக்டிவேட் ஆகி விடுவார். அதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலகட்டங்கள்ல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது குரு பகவான் சிம்மத்துக்கு வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த பக்கம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து அவர் ரேவதி நட்சத்திரத்துக்கு சனி பகவான் போய் விடுவார். இப்போ இது ஒரு மைக்ரோஸ்கோப் போட்டு பார்த்தோம் அப்படின்னா, சனி பகவான் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல டிராவல் பண்ணக்கூடிய காலகட்டம் தான் மிதுன ராசிக்கு கூடுதல் பிரச்சனை. இது காலகட்டங்கள்ல சாட்டனுக்கு குருவின் பார்வை வந்துவிடும். இப்போ இதுல நிறைய குட் நியூஸும் நிறைய பிளஸ் பாயிண்ட்டும் இருக்கிறது. இருந்தாலும் இது அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் சிம்ம ராசிக்காரர்கள் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டுக்கு வருவது, இந்த 6-8 தொடர்புங்கிறது ஒரு விதமான விபரீத ராஜயோகம்னு மூல நூல்கள்ல ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. ஏன்னா 6ஆம் அதிபதி 6க்கு 3ன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்துக்கு வருகிறது. இருந்தாலும் கடன் வாங்கும் பொழுது கூடுதல் கவனம். குழந்தைகள், வேலை வாய்ப்பு, இது நாள் வரை எப்படி பயணித்தீர்களோ அவ்வாறே பயணிப்பது. ஏன் அப்படின்னா குழந்தைகளை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கணும். இது நாள் வரை எப்படி பயணித்தார்களோ, புதுசா ஒரு டியூஷனுக்கு போகிறது, புதுசா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஹாஸ்டல்ல போய் படிக்க வைக்கிறது, அங்க அந்த குழந்தைக்கு வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் என்ன செய்வார்களோ அதனை எல்லாம் மானிட்டர் செய்வது, ஸ்கூல் மாற்றுவது, காலேஜ் மாற்றுவது, இதெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். லைஃப் பார்ட்னருடைய ஹெல்த்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிம்மராசிக்காரர்கள் பொதுவாகவே வழிபாடுகள் அப்படின்னு வந்தோம்னா, இவர்கள் தேய்பிறை அஷ்டமி திதிகளில் பைரவர் வழிபாடு மெயினாக, இவங்க மட்டும் இல்லாமல் இவங்களுடைய லைஃப் பார்ட்னரையும் வைத்து கொண்டு அந்த வழிபாடு செய்வது. சிம்மராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய கணவர் கொஞ்சம் கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்துவார். அப்பதான் அவருடைய பிரச்சனைகள், அவங்களுடைய அந்த கடன் தொல்லைகள் இதெல்லாம் அவர்களுக்கு தீரும். இவங்களுக்கு அந்த குருவுடைய ஆஸ்பெக்ஷன் சாட்டனுக்கு வருவது அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு பாலைவனத்தில் நாம் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் அது நமக்கு ஒரு ஓயாசிஸாக, ஒரு பாலைவன சோலையாக வருகிறது. நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ரத்து ஆகும். இருந்தாலும் உங்களால் முடிந்த அந்த வழிபாடுகள், குறிப்பா இந்த தானங்கள், தர்மங்கள், அதாவது சார் எங்கள்கிட்டயே ஒண்ணுமே இல்லையே சார், என்னத்தை சார் தானம் பண்றது அப்படின்னா,
நீங்கள் யூஸ்டு ப்ராடக்டை கூட குறிப்பாக அந்த இறைவனின் குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள், ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சன்ஸ், இவங்களுக்கெல்லாம் உங்களால் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ, இந்த காக்கைக்கு உணவு வைப்பது, பைரவருக்கு உணவு இடுவது, சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் நரசிம்மர் வழிபாடு, குறிப்பாக வாய்ப்பு கிடைத்தால் இந்த சாட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரரை திருநள்ளாறு சென்று சனிக்கிழமைகளில் அர்ச்சனை, அபிஷேகம், அன்னதானம் இதெல்லாம் செய்யும் பொழுது இதனுடைய வீரியம் வெகுவாக குறையும். சிம்ம ராசிக்காரர்கள் சீனியர் சிட்டிசன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வயிறு, அடிவயிறு, லெக் போன்ற விஷயங்களில் கூடுதல் கவனம். இதற்குண்டான இயற்கை வைத்தியங்கள், மூலிகை வைத்தியங்கள், ரொம்ப ஒரு டயட் ஃபுட் எடுத்துக்கொள்வது, அந்த ஃபிட்னஸை பார்த்து கொள்வது இந்த வீரியத்தை உங்களுக்கு வெகுவாக குறைக்கும். மேலும் சிம்ம ராசி குழந்தைகளை எடுத்துக்கிட்டோம்னா நைட்ல விஷயத்தை செய்யாமல் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில், குறிப்பாக நீங்கள் கல்வியில் கூடுதல் கவனம் எடுக்கும் பொழுது அந்த ரிசல்ட்ஸ் உங்களுக்கு பிரமாதமாக இருக்கும். சூரிய நமஸ்காரம் செய்வது கூட உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த டானிக் அப்படிங்கிறது அந்த சூரியனின் ஒளி கதிர்கள் மூலம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் நிறைய காணொளிகள் தயாராகி கொண்டிருக்கிறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.